அவனை இன்னும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி நிறுத்துற, இல்ல அவ்வளவுதான் நீ. மினிஸ்டரின் கால் கட்டாக அதற்குள் அங்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள், சார் யாரோ சர்வான ஒரு டெலிவரி பாய் உங்களை பார்க்க பிரச்சனைப்படுவதாக டிஜிபியிடம் சொல்ல அவனை உள்ளே வர சொன்னார் டிஜிபி. டெலிவரி பாய் டிரெஸ்ஸில் சர்வா அமைதியாக உள்ளே நுழைய அதுவரை தனது சேரில் சாய்ந்து கொண்டிருந்த டிஜிபி சர்வாவை பார்த்து சேரில் இருந்து எழுந்து பேரதிர்ச்சியுடன் பேச ஆரம்பித்தார். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே, நீங்க இதுக்கு முன்னாடி பாம்பேல இருந்தீங்களா? நான் இல்ல சார், என் அப்பா தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, அப்ப டைகர் ராஜனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்று டிஜிபி கேட்டதும் சர்வா தனது விரலில் இருந்த டி சிம்பல் மோதிரத்தை தொட்டு பார்த்து, இல்ல சார் எனக்கு அப்படி யாரும் தெரியாது. டிஜிபி சார், நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன் சார். மினிஸ்டர் பையன் என் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணான். என் ஒய்ஃப் இல்ல, அங்க எந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பேன் என்று சர்வா பதில் சொல்லிக் கொண்டிருந்த போது மினிஸ்டரிடமிருந்து டிஜிபிக்கு போன் வந்தது. என் பையனை யாரும் அடிக்கல, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டான். அப்புறம் அந்த சர்வா சார் மேல கையெது வச்சிடலையே, அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொல்லி கால் கட்டாக டிஜிபி சர்வாவை சந்தேக பார்வையுடன் பார்த்தார். சர்வா மெல்லிய புன்னகையுடன் இருக்க, மிஸ்டர் சர்வா நீங்க கிளம்பலாம். அரசைய காத்திருந்த போலீஸ் அனைவரும் சர்வாவை ஆச்சரியத்துடன் பார்த்து வழிவிட்டனர். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.